தொடர்ச்சியாகவே நம்ம எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன சூழல் நிலவுகிறது, அங்கே என்ன மாதிரியான பதிலடி தாக்குதல்களில் இராணுவம் தொடர்ச்சியாக ஈடுபடுகிறது அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட்டாக அந்த பஞ்சாப் மாநிலத்தில் அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலையுமே இடைமறித்து இந்தியா தாக்கியிருப்பதாக அறிய வருகிறோம். அதாவது ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சூழலில் அது எவ்வளவு தூரத்திற்கு நமக்கு கை கொடுத்திருக்கிறது, அந்த பஞ்சாப், ராஜஸ்தான் இது போன்ற பகுதிகளில் எந்த அளவு தீரத்தோட இந்த வான்வழி தாக்குதலை நம்ம முறியடித்திருக்கிறோம்? நிச்சயமாக இந்த ராணுவத்துடைய வான் பாதுகாப்பு பிரிவுடைய அந்த பங்கு என்பது மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்காக இருக்கிறது. இதில் அனைத்து அந்த ரோல்களை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு பிரிவாக தான் இந்த ராணுவத்துடைய வான் பாதுகாப்பு பிரிவு என்பது பார்க்கப்படுது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீர் எல்லாமே பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான்ல பஞ்சாப்ல ஒட்டி இருக்கக்கூடிய இந்த நடுவானில பாகிஸ்தானுடைய ராணுவத்தை இடைமறித்து இந்திய ராணுவம் அந்த ஒரு ஏவுகணையை தாக்கி அடைத்திருக்கிறது. அது குறித்தான காட்சிகள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு வழிகளில் ஏன்னா ஏற்கனவே அதாவது இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகாக ஏற்கனவே பாகிஸ்தானுடைய J-17, F-16 உள்ளிட்ட 3 போர் விமானங்களை இந்தியா சுட்டி வீழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நடுவானிலேயே பாகிஸ்தானுடைய அந்த பஞ்சாப்ல பாகிஸ்தானுடைய ஏவுகணையை தாக்கி இந்தியா அழித்து இருக்கிறது. அது குறித்தான தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் பஞ்சாபினுடைய பதினெட்டு பகுதிகளில் ஏவுகணைகளை வீட்டி தற்போது தாக்குதல் முயன்றார்கள். அந்த தாக்குதல் என்பது இந்திய ராணுவத்தால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஒரு பொதுவாக ஒரு போர் தொடங்கும் போது இந்த வான்வெளியுடைய பங்கு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விமானப்படையின் கீழ் வரக்கூடிய அதனுடைய அந்த தாக்கம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் அவர்களை பிரதமர் மோடி தனியாக, அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பதாகவே பிரதமர் மோடி அவர்களை தனித்தனியாக முப்படைகளையும் இருக்கக்கூடிய தளபதிகளை தனித்தனியாக ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தால், குறிப்பாக இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் முப்படைகள் இருக்கக்கூடிய தலைமை தளபதிகளை அழைத்து ஒரு பேசியிருந்தார். அதன் அடிப்படையில் பஞ்சாப்ல பாகிஸ்தான் ஏவுகணையை நடுவானிலேயே இடைமறித்து இந்திய ராணுவம் அந்த தாக்குதலை முறியடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தான் இந்த போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலை நடத்துது. ஃபர்ஸ்ட் ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா உதம்பூர், ஜம்மு, அக்னூர், பாதன்கோட் ஆகிய பகுதிகளில் ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் போர் விமானங்கள் உள்ள வருது. J-17, F-16 உள்ளிட்ட போர் விமானங்கள் வருது. அதையும் சுட்டு வீழ்த்துறோம். இப்போ பஞ்சாப்ல பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் அந்த ஏவுகணையும் நடுவானிலேயே இந்திய ராணுவம் அதையும் சுட்டி அதிகாலை 4:30 முதல் 5:30 மணி வரை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது பாகிஸ்தான் படைகள். அது போன்ற பாகிஸ்தானுடைய ட்ரோன்களையும் வான்வழியிலே தாக்கி அழைத்திருக்கிறது இந்திய ராணுவம். தொடர்ந்து எந்தெந்த வகையில இந்தியாவை தாக்குதல் நடத்தலாம், எந்த வழியாக இந்தியாவில் ஊடுருவ முடியும் அப்படின்னு தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குவதற்காக மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளையும் முப்படைகளும் ஒருங்கிணைந்து அந்த அனைத்து முயற்சிகளையும் தகர்த்திருக்கிறது. குறிப்பாக ஏன்னா அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் பல்வேறு பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தும் கூட பல வழிகளில் ஊடுருவி உள்ளே பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள் அந்த பாரமுல்லா ஆகிய அந்த பகுதிகளுக்கு பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது இந்தியா ஒரு பக்கம் பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தாலும் கூட பல்வேறு வழிகளில், ஏன்னா எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர்ல எல்லை கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இப்படின்ட்டு எந்த வழியா ஊடுருவி இந்தியாவை தாக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் முயற்சி செய்து வருகிறது. ஆனால் எந்த வழியாக வந்தாலும் அதனை இந்திய ராணுவம் எதிர்கொண்டு அது ட்ரோன் தாக்குதலாக இருக்கட்டும், ஏவுகணையாக இருக்கட்டும், போர் விமானமாக இருக்கட்டும், எந்த வழியாக வந்தாலுமே முன்னதாகவே அந்த ஏவுகணையாகட்டும், ட்ரோன் தாக்குதலாகட்டும், போர் விமானம் தாக்குதலை ஏற்படுவதற்கு முன்னதாகவே இந்திய ராணுவம் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அந்த தாக்குதலை முறியடித்திருக்கிறது. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பு போடப்பட்டுமே எல்லை பகுதியில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகே எப்படி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதே போல எல்லை மாநிலங்கள், அதாவது பாகிஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை மாநிலங்கள்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்கள்ல எப்படி ஊடுருவி தாக்குதலை நடத்தலாம், ஏன்னா இப்ப வான்வழியா தாக்குதல் நடத்தலாமா, ஊடுருவி தாக்குதல் நடத்தலாமா இப்படின்ட்டு இந்தியா மீது அனைத்து வகையிலுமே தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானுடைய அனைத்து முடிவுகளும் தகர்த்தப்பட்டிருக்கிறது. முப்படைகளும் ஒருங்கிணைந்து இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எல்லையில ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்றைய தினம் நேரடியாக எல்லை கோட்டு பகுதியில் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பாதுகாப்பு
உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோடு முப்படைகளின் தலைமை தளபதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் அந்த மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசித்து அதன் பிறகாக பிரதமருக்கு அறிக்கையாக சமர்ப்பிப்பார்கள். தொடர்ந்து நேற்று இரவு முதல் என்னென்ன நடைபெற்றிருக்கிறது, எல்லையில பாதுகாப்புகள் எப்படி இருக்கிறது, எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் எப்படி இருக்கிறது பாதுகாப்பு என்பது குறித்து எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரியோடு இன்னும் சற்று நேரத்தில் நேற்று இரவு முதல் என்ன நடந்தது என்பது குறித்து அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எந்த வழியில பாகிஸ்தான் ஊடுருவ முயன்றாலும் அனைத்து வகையிலுமே இந்தியாவுடைய முப்படைகளும் ஒருங்கிணைந்து எந்த வழியாக பாகிஸ்தான் ஊடுருவி வந்தாலும் கூட அனைத்து வகையிலுமே இந்த தாக்குதலை முறியடிப்பதற்காக முப்படைகளும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதே பக்கம் பாதுகாப்பையும் பலப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் முப்படைகளும் ஒருங்கிணைந்து அந்தந்த மாநிலங்கள் காவல்துறையினரும் எல்லைகளை துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு இருக்கிறார்கள். இருவரும் இணைந்து தற்பொழுது தொடர்ந்து எல்லை கோட்டு பகுதிகளாகட்டும், பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை மாநிலங்களாகட்டும் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கௌதமி.